மிக கச்சிதமாகவும் செய்து முடித்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பாருங்கள். அதனை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். நாங்கள் சொல்ல வருகின்ற விடயங்களை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான தேர்தல் விஞ்ஞாபனம், எவ்வளவு ஆழமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நாம் இனங்கண்டு அதற்கு நாங்கள் என்ன திட்டங்களை அமல்படுத்த போகின்றோம் என்று மிக தெளிவான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறோம். அன்பின் சகோதரர்களே, நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறீர்கள். நாங்கள் எவரை சந்தித்தாலும், எந்த ஒரு சாதாரண மகனை சந்தித்தாலும் உங்களுடைய வேலை திட்டங்கள் மிக சீராக இருக்கிறது. உங்களிடத்திலே தான் இந்த நகர நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பு தர வேண்டும், நீங்கள் தான் மிக சிறப்பாக செய்வீர்கள். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அணுவணுவாக நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எந்த விதமான முகஸ்துதியும் இல்லாமல் எங்களுக்கு அவர்கள் உற்சாகம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, கடந்த பல வருடங்களாக இந்த நகர சபையிலே என்ன நடந்தது சம்பந்தமாக, இந்த நகரத்தை ஆண்டவர்கள் எவ்வாறான மோசடிகளை மேற்கொண்டார்கள், எவ்வாறான அதிகார துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டார்கள், அபிவிருத்திக்கு கிடைக்கின்ற பணங்களை எவ்வாறு அவர்கள் மோசடியாக தங்களை அபிவிருத்தி செய்வதிலே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் சம்பந்தமாக மிக விரிவாக நாங்கள் கடந்த 11 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு விடயத்தை மாத்திரம் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பின் சகோதரர்களே, இந்த மரைக்கார் ஒழுங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மரைக்கார் ஒழுங்கைக்கு 2 தடவைகள் கல் வைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் அரைவாசி பகுதியை அவர்கள் செய்து முடித்துவிட்டு ஒரு தரம் அதனை திறந்து வைத்தார்கள். இன்னும் அரைவாசி பகுதிக்கு மீண்டும் அடிக்கல்லை நாட்டி இருக்கிறார்கள். அதனை தன்னுடைய தேர்தல் முடிந்ததன் பின்னர் பிரதி அமைச்சர் செய்வதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கடந்த மாகாண சபை தேர்தலின் போது இந்த பிரதேசத்து மக்கள் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு அதிகமான வாக்குகளை அளித்து அவரை மாகாண சபைக்கு அனுப்பியவர்கள். அவர் முதலமைச்சராக வருவார் என்று அவருடைய வாக்குறுதிகளை நம்பி இந்த பிரதேசத்து மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இலகுவாக கிடைக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் பதவியை மக்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு ஒரு சாதாரண 10 அமைச்சுகளை எடுத்துக்கொண்டு வந்து, நான் இந்த 10 அமைச்சுகளை எடுத்துவிட்டேன், எனவே நீங்கள் எனக்கு சாப்பாடுகள் போட வேண்டும், இந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் உங்களுடைய இந்த அமைச்சுகளை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் என்று அவர்கள் சாப்பாடு போட வேண்டும், மக்களுடைய அபிப்பிராயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பிரதேசத்தில் இந்த மரைக்கார் ஒழுங்கையிலே ஒரு சாப்பாட்டு வைபவம் நடைபெற்றது. அந்த சாப்பாட்டை ஒழுங்கு செய்வதற்கு பிரதி அமைச்சர் காரியாலயத்திலே இருந்து 1 லட்சம் ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. சாப்பாடும் பிரமாதமாக போடப்பட்டது. தன்னுடைய அமைச்சு பதவிகளை அவர் நியாயப்படுத்தினார். முதலமைச்சர் கூட தனது பொக்கெட்டுக்குள்ளே இருப்பதாகவும், கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தான் முதலமைச்சருக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றும் கதை அளந்து இந்த பிரதேசத்திலே அவர் சாப்பிட்டு விட்டு சென்றார். அந்த 1 லட்சம் ரூபாய் பணமும் கடந்த கிழமை வரைக்கும் அந்த தனிநபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அனர்த்த நிவாரண அமைச்சு இந்த பகுதியிலே பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பண ஒதுக்கீடு செய்தது. அதிலே இந்த பிரதேசத்திலே சுமார் 100 மலசல கூடங்களை அமைக்க வேண்டும் என்று அந்த அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சு உத்தரவிட்டது. இப்போது கடனை அடைக்க வேண்டும். அந்த சகோதரத்திலே வந்து நாங்கள் உங்களுக்கு 2 டாய்லெட்டுக்கான ஃபார்ம்களை தருகிறோம், இந்த டாய்லெட்டுக்குரிய ஃபார்ம்களை நீங்கள் நிரப்பி தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கேவலமான
ஒரு வேலை திட்டத்தை இந்த பகுதியிலே அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், ஏழைகளுக்காக வேண்டி வந்த அந்த மலசல கூட தேவையை நீங்கள் ஏழைகளுக்காக வேண்டிய செய்யுங்கள், எனக்கு நீங்கள் கடன் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று அந்த சகோதரர் சொல்லி எழுப்பியதாக அவர் என்னிடம் தகவல் தெரிவித்தார். அன்பின் சகோதரர்களே, ஏழைகளுக்கு வருகின்ற இந்த பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக வேண்டி வருகின்ற பணங்களை தங்களுடைய கடன்களை அடைப்பதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு கேவலமான அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பின் சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த மக்களுக்காக வேண்டி, இந்த மக்களை அரசியல் ரீதியாக விழிப்பூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான வெளியீடுகளையும் பத்திரிகைகளையும் இன்னும் விழிப்பூட்டல் நிகழ்வுகளையும் கடந்த காலங்களில் நிகழ்த்தி வந்தது. எங்களுடைய ஒரு பிரதிநிதி கடந்த நகரசபை நிர்வாகத்திலே இருந்து எதிர்க்கட்சியாக இருந்து இந்த நகரசபையிலே என்ன நடக்கிறது, எவ்வாறான அநீதிகள் நடக்கிறது, நீங்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் மண்ணை தோண்டி விற்கிறார்கள், கல்லை எடுத்து கொண்டு போய் விற்கிறார்கள், இந்த பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக வேண்டி வருகின்ற பணங்களை தங்களுடைய சுயலாபங்களுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பல்வேறு வகையான விழிப்பூட்டல்களை நாங்கள் மேற்கொண்டோம். அன்பின் சகோதரர்களே, மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய வேலை திட்டத்திலே நாங்கள் சொன்னோம், அன்னாசர் வித்யாலயத்திலே பிரதி அமைச்சர் அமைத்திருக்கின்ற அந்த முன்மதிலே பாரிய நிதி மோசடி இடம்பெற்றிருக்கிறது. மர்கஸுக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற அந்த மதிலே பாரிய நிதி மோசடி இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல வேலை திட்டங்களிலே பாரிய நிதி மோசடி இடம்பெற்றிருக்கிறது. சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி கட்டி கொடுக்கப்பட்ட அந்த குவைத் சிட்டி வீட்டு திட்டத்திலே பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் இந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களை, நீங்கள் இந்த வேலை திட்டங்களிலே எந்த விதமான மோசடியும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் எங்களோடு உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களோடு நீங்கள் கலந்துரையாட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். எங்களுடைய ஆரோக்கியமான அழைப்பை எல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு எங்களுக்கு எதிராக தூஷண வார்த்தைகளாலும் எங்கள் மீது ஒரு பாரிய அபாண்டத்தையும் இந்த பிரதி அமைச்சர் அவர்கள் இப்போது வரைக்கும் அவர் சுமத்தி கொண்டிருக்கிறார். அன்பின் சகோதரர்களே, மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின்பால் அவர்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை திட்டங்களை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே நகரசபை என்று வருகின்ற போது நகரசபை நிர்வாகத்தை இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பாரம் எடுக்கின்ற போது என்னுடைய இந்த கோமாளித்தனமான அரசியலை ஒருபோதும் இந்த பிரதேசத்திலே செய்ய முடியாது என்ற காரணத்தினால் எங்களுக்கு எதிராக வன்முறைகளை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நேற்று அமைதியாக இடம்பெற இருந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய அந்த அமைதி ஊர்வலத்தை காளையர்களை கொண்டு அவர்களுடைய அடியார்களை கொண்டு எங்களுடைய சகோதரர்களை காயப்படுத்தி அவர்கள் தடுத்து நிறுத்திய வரலாறும், இவ்வாறு காலத்தளத்தை அங்கீகரிக்காத மக்கள் இன்று கூட நூற்றுக்கணக்காக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு வந்து சேர்ந்த செய்தியையும் சந்தோஷமான செய்தியையும் நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க ஆசைப்படுகின்றேன். அன்பின் சகோதரர்களே, நாங்கள் அந்த அமைதியான ஊர்வலத்தை மேற்கொண்டிருந்த போது சகோதரர் ரவுஃப் ஆஜியார் அவர்களும் அந்த பிரதேசத்திலே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் மிக தெளிவாக இந்த பிரதி அமைச்சருடைய காலத்தனத்தை அவர் மிக தெளிவாக கண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆதரவாளர்கள் மிக தெளிவாக கண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலை என்னிடத்திலே சொன்னார்கள், எவ்வளவு அமைதியாக எவ்வளவு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே நீங்கள் மேற்கொண்ட அந்த அமைதியான ஊர்வலத்தை இந்த பிரதி அமைச்சர் சீர்குலைத்ததன் காரணமாக நான் கதைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள்,
அமைதியாக மிகவும் நேர்த்தியாக எவருக்குமே இடைஞ்சல் இல்லாத இந்த ஊர்வலத்தை நடத்திய அந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி வாக்களிக்க இருக்கிறோம் என்ற அந்த செய்தியை அந்த அபேட்சகரிடம் சொன்னதாக எனக்கு காலையிலே ஒரு சகோதரர் எனக்கு தெரிவித்தார். அன்பின் சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு வேலை திட்டத்திலும் மக்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் 2010ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்திலே சுமார் 5000க்கு அதிகமான வறிய மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பாடசாலை உபகரணங்களை நாங்கள் வழங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ், சுமார் 5000க்கு அதிகமான தனது பெற்றோரால் எனக்கு அபியாச கோப்பிகள் கிடைக்குமோ என்று ஏங்கிய அந்த மாணவர்களுக்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்கியதூடாக அந்த பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து இந்த நகரசபை நிர்வாகத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திலே தான் பாரம் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள்தான் திட்டமிட்ட அடிப்படையிலே ஜனவரி மாதம் பாடசாலை தொடங்குகின்ற போது மார்ச் மாதம் பாடசாலை உபகரணங்களை வழங்காமல் டிசம்பர் மாதத்திலே திட்டமிட்டு இவர்கள் வழங்குவார்கள். இவர்களிடத்திலே தான் நாங்கள் இந்த நகர நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எங்களுடைய சுகாதார வேலை திட்டத்தை அங்கீகரித்து 167 கிராம சேவகர் பிரிவிலே இருக்கின்ற சுமார் 500க்கு அதிகமான குடும்பங்கள் இன்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய வேலை திட்டங்களை அங்கீகரித்திருக்கின்றன. எங்களுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த மக்கள், இந்த நல்லாட்சி சகோதரர்கள் இந்த நகரசபை நிர்வாகத்தை பாரமெடுப்பார்களே ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி நீங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சின்னமான தொப்பி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற 2 அமைச்சர்கள் பிரதி அமைச்சரின் வாகன துணையோடு இந்த பிரதேசத்திலே இருந்து வெளிப்பிரதேசத்திலே வியாபாரம் செய்கின்ற, வெளிநாடுகளிலே இருக்கின்ற மரணித்தவர்களுடைய வாக்குகளை சேகரிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்கள் சேகரித்து அதனை வைத்துக் கொண்டு எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த பிரதேசத்திலே கள்ள வாக்களிப்பதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் நாங்கள் போலீஸ் உயரதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியதன் பிரகாரம் இந்த முறை எவர் கள்ள வாக்களிக்கிறாரோ அவரை 14 நாட்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குகளை தயவு செய்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் யாருக்கும். உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சகோதரர் அல்லது உங்களுடைய தகப்பன் அல்லது வேறு யாராவது வெளிப்பிரதேசங்களிலே இருந்தால் நீங்கள் தயவு செய்து அந்த வாக்குகளை கிழித்து விடுங்கள். யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த வேட்பாளரிடம் சென்று எங்களுடைய வாக்குகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தந்து விடுங்கள், எங்களை நீங்கள் ஆபத்திலே மாட்டி விடாதீர்கள் என்று மன்றாட்டமாக கேட்டு நீங்கள் அந்த வாக்குகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் அவதானித்தேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பிரதி அமைச்சர் அவர்களுடைய இரண்டு சகோதரர்களை அனுப்பி இந்த பிரதேசத்திலே வாக்குகளை சேகரித்ததை நான் என் கண்ணாலே கண்டேன். அன்புக்குரிய தாய்மார்களே, அந்த வாக்குகள் போலீசாரினால் கைப்பற்றப்படுகின்ற போது உங்களுக்கு அது மிகவும் பாரதூரமான ஒரு செயலாக மாறும் என்பதை நீங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அந்த வாக்குகளை கொடுக்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த வாக்குகளை நீங்கள் மீண்டும் பெற்று அதனை நீங்கள் கிழித்துவிட வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பின் சகோதரர்களே, எதிர்வருகின்ற 17ஆம் தேதி உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த நாளத்தினுடைய சுபீட்சமான தரமான